அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, திறன் பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும், திறன் பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, 6th வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா, வெறும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மட்டுமல்ல, நான் என்னுடைய ஸ்போக்கனை இன்க்ரீஸ் பண்ணணும், என்னுடைய வெக்காபுலரி ஸ்கில்லை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இது டார்கெட் இல்லை, யார் யாரெல்லாம் நம்மளுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா, வாங்க 6th சாப்டருக்குள்ளே போகலாம். நார்மலாகவே என் வாய்ஸ் கரகரன்னு தான் இருக்கும். இப்போ சளி வேறு பிடிச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக ரொம்ப கரகரன்னு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். 6th சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேமிங் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ எப்பயும் போல் சில படங்கள்லாம் நான் காட்ட போகிறேன். அந்த படத்தை பார்த்துட்டு அது என்னன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சரிங்களா, புக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க, நான் சொல்லும் போது ஓப்பன் பண்ணால் போதும். சரிங்களா, ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். இது என்ன படம்? இது வாட்ச். வெரி குட். இது எல்லாமே என்னது? வாட்ச். இது என்னது? கிணறு. வெரி குட், கிணறு. பட் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வெல். என்ன சொல்லுங்கள்? வெல். WELL. வெல். இது டயர். வெரி குட், டயர். பட் இதில் இருக்கிறது என்ன சொல்லணும்னா வீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? வீல். ஓகே, வீல். WHEEL. WHEEL. இது என்னது? திமிங்கலம். எஸ், ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வேல். WHALE. WHALE. வேல். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது ஜைலோஃபோன். ஜைலோஃபோன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் இதுக்கு அடுத்த வர படத்தையும் ரெண்டுமே நல்லா கெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய குழந்தைங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பஃபலோ அப்படின்ட்டாங்க. பஃபலோனா இவ்வளோ முடி இருக்காது. அதை ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இவ்வளோ முடி இருக்காது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்கள்லேயும் பனி பிரதேசங்களில் தான் வாழும். ஸோ இதனுடைய பேர் என்னென்னா யாக். இது பேர் என்னது? யாக். YAK. இது பேர் என்னது? யாக். ஆனால் அடுத்த படமே பாருங்கள், இதுதான் என்னது? பஃபலோ. இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? இந்த படத்தையும் பாருங்கள், இந்த படத்தையும் பாருங்கள். சரிங்களா, இது பஃபலோ. நம்ம ஊர் பக்கம் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் பஃபலோ அப்படின்ட்டு. யாக் நம்ம ஊர் பக்கம் நம்ம பார்க்கவே முடியாது. சரிங்களா, இது என்னது? ஜிப். சரிங்களா, நம்ம ஷர்ட்டில் இருக்கும், பேண்ட்டில் இருக்கும், பேக்கில் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்குது ஜிப். இது என்னது? அது வந்து பார்த்திங்கன்னா வேல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? WHALE. வேல் அப்படின்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாடுற இடத்துல இதை பார்த்துருப்போம். நம்ம டால்ஃபின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்ம கைட்லேயே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க. DOL அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? DOLPHIN. டால்ஃபின். இது ஏன் 2 டைம் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல PH சவுண்டு தான் வருது. ஆனால் நம்ம வந்து F சவுண்டு மாதிரி தான் படிப்போம். இப்போ எடுத்துக்காட்டால் PHONE அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ எடுத்துக்காட்டால் சைலோஃபோன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த இடத்துல கூட PHை நம்ம எப்படி தான் படிக்கிறோம்னா F படிக்கிற மாதிரி தான் நம்ம படிப்போம். சரிங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. கேட்னும் கேட் அண்டு கிட்டன். கேட் அண்டு கிட்டன். சரிங்களா, பெருசாக தாய் பூனையை நம்ம என்ன சொல்லுவோம்? பெரிய பூனையை நம்ம கேட் அப்படின்னு சொல்லுவோம். குட்டி பூனையை நம்ம என்ன சொல்லுவோம்? கிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பெரிய நாயை நம்ம என்ன சொல்லுவோம்னா டாக் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன நாய், குட்டி நாயை வந்து பேபி நாயை நம்ம என்ன சொல்லுவோம்னா பப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கேட், கிட்டன், டாக், பப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம இந்தியா மேப். இந்தியா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா, அது ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஸ்டேட் அது. சரிங்களா, ஸோ இந்தியா வித் ஸ்டேட்ஸ். இது எல்லாமே என்னது? ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே என்னது? ஃப்ரூட்ஸ். தனித்தனியாக கிரேப்ஸ் இருக்குது, பப்பாயா இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குது, பைனாப்பிள் நிறைய இருக்குது. பட் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னது? டேபிள். இது என்னது? டேபிள். படம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேள்வியை கவனிங்க. நம்ம நிறைய படம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது பேர் என்னது? டேபிள் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோமா? ஸோ நம்ம பேர் வைக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா நேமிங் வேர்ட்ஸ். நம்ம பேர் வைக்கிறது தான் என்னது? நேமிங் வேர்ட்ஸ்.
உலகத்தில் எதுக்கெல்லாம் நம்ம பேர் வச்சுருக்கோமோ அது பேர் எல்லாமே என்னது நேமிங் வேர்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? என்ன சொல்லுவோம்? நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நவுன்ஸை தான் மறைமுகமாக இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க? நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரே ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற பொருட்கள், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற ஆட்கள், இடம், அனிமல்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம பேர் வச்சுருப்போம். அந்த பேர் தான் என்னதுன்னா நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டால் கண்ணு முன்னாடி இருக்கிற ஆட்கள். ஃபஸ்ட்டு பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனாக என்னதுன்னா ஆட்கள். ஆட்களுக்கு நம்ம பேர் வச்சுருப்போம். இப்போ எனக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? கார்த்திக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கார்முகில்னு ஒருத்தர் இருக்கார். ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாமே என்னென்னா நேமிங் வேர்ட்ஸ் தான். நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னது நமக்கு நேமிங் வேர்ட்ஸ் தான். ஸோ நேம் ஆஃப் பர்சன்னா யார் யாருக்கெல்லாம் நம்ம பேர் வச்சுருக்கோமோ அவங்க எல்லாருமே என்னது நேமிங் வேர்ட்ஸ். அடுத்தது நேம் ஆஃப் பிளேசஸ். பிளேசஸ்னால் இடம். இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? கிளாஸ் ரூம், ஸ்கூல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களா? நம்ம ஊர் பேர் என்னது? சென்னை, திருவண்ணாமலை, செங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களா? ஸோ அந்த ஒரு ஊருக்கு பிளேஸுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த தெருவுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இந்த தெருவு, இந்த ரூமுக்கே கூட திடீர்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஐடெக் லேப் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ ஐடெக் லேப்ன்றதே என்னது? ஒரு பேர் தான். ஸோ எதுக்கெல்லாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அதுவும் இந்த வந்து பார்த்திங்கன்னா நேமிங் வேர்ட்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட்களுக்கு பேர் வச்சுருந்தாங்க, இப்போ இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது பொருட்கள். நம்மளை சுற்றி என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கையில் வந்து பென்சில் இருக்குது, பேனா இருக்குது, ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குது, நோட் புக் இருக்குது, புக்கு இருக்குது. இது எல்லாமே என்னதுன்னா பொருட்கள். ஸோ எல்லா பொருளுக்கும் பேர் வச்சுருக்கோம் இல்லைங்களா? சரிங்களா? டைல்ஸில் உட்காந்துருக்கோம், டைல்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டரை பார்த்துட்ருக்கோம், கம்ப்யூட்டர். இது எல்லா பொருளுக்கும் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொருட்களுடைய பேரும் பேர் தான், நேமிங் வேர்ட்ஸ் தான். ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சொல்லியிருக்கோம், இன்னும் 2 இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆட்கள். எல்லா ஆட்களுக்கும் பேர் வச்சுருப்போம், எல்லா இடத்துக்கும் பேர் வச்சுருப்போம், எல்லா பொருளுக்கும் பேர் வச்சுருப்போம், எல்லா அனிமலுக்கும் பேர் வச்சுருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம வீட்டில் என்ன இருக்குது? கோட் இருக்கா? கோட்னா என்னது? ஆடு அப்படின்னு தெரியும். ஸோ ஆட்டுக்கு பேர் என்னது? கோட் அப்படின்னு சொல்லியாச்சு. மீனுக்கு ஃபிஷ்ஷுன்னு சொல்லியாச்சு. புலிக்கு டைகர் அப்படின்னாச்சு. ஸோ அதுக்கு புலின்னு நம்ம தான் பேர் வச்சுருக்கோம். அதுக்கு சிங்கம் அப்படின்னு நம்ம தான் பேர் வச்சுருக்கோம். சரிங்களா? சிங்கத்துக்கு தெரியாது. நான் தான் என் பேர் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு தெரியாது. நம்ம தான் அந்த மாதிரி இருந்தால் அது பேர் சிங்கம் அப்படின்னு நம்ம தான் பேர் வச்சுருக்கோம். ஸோ அனிமல்ஸுக்கும் நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேமிங் வேர்ட்ஸ் தான். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு நம்ம பேர் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா, புளிப்பாக இருந்துச்சுன்னா அது பேர் மேங்கோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா உள்ள நிறைய சதைகளோட சாறு நிறைய வர மாதிரி இருந்தால் அது பேர் ஆரஞ்சு அப்படின்னு நம்ம தான் பேர் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸுக்கும் வெஜிடபிள்ஸுக்கும் பேர் வச்சுருக்கோம். அதுவும் நேமிங் வேர்ட்ஸ் தான். இந்த 5 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆட்களுக்கு பேர் வச்சுருக்கோம், இடத்துக்கு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொருட்களுக்கு பேர் வச்சுருக்கோம், அனிமல்ஸுக்கு பேர் வச்சுருக்கோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது எல்லாமே என்ன எதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோமோ அது எல்லாமே என்னதுன்னா நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேமிங் வேர்ட்ஸ்ன்றே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வார்த்தையை படிக்க சொல்லியிருக்காங்க. 7 வார்த்தை இருக்குது, 7 வார்த்தையை படிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீலத்திமிங்கலம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ப்ளூ வேல். அது என்னது? ப்ளூ வேல். ஆக்சுவலாக இங்கே வேல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை சொல்லும் போது பார்த்திங்கன்னா உங்கள் வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உதடுகள் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கிட்டு அப்புறமா விரிக்கணும். வேல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டபிள்யூவில் ஆரம்பித்தோம்னாவே நம்ம வாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுருக்கிட்டு அப்புறமா தான் நம்ம ஒயிட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல். செகண்டு வீல். தேர்ட் வாட்ச். ஃபோர்த் வேல். திரும்ப சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வேல், வீல், வாட்ச், வேல். கீழே பாருங்கள் கொடுத்துருக்கோம் ஜைலோஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். ஜைலோஃபோன். யாக், ஜிப். அந்த யாக்குக்கும் பஃபலோக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போ சரிங்களா? இது யாக், நம்ம ஊரில் இருக்கிறது பஃபலோ. சரிங்களா? அதே மாதிரி ஜிப் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ 7 வார்த்தையும் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அண்டர்லைன் த நவுன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நவுன்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் படிக்கிறேன், அதில் என்ன நவுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்பா. என்ன பேர் வந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள். த கிட்டன் லுக்ஸ் க்யூட். த கிட்டன் லுக்ஸ் க்யூட். கிட்டன்னா என்ன சொல்லியிருக்கேன்? பூனைக்குட்டி. கிட்டன்னா என்னது? பூனைக்குட்டி.
லுக்ஸ்னால் பார்க்குறதுக்கு, க்யூட்னா அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன பேர் வந்திருக்குன்னா கிட்டன் தான் வந்திருக்கு. ஸோ கிட்டன்ன்றது தான் என்னது நவுன். புரியுதுங்களா? ஏன்னா கிட்டன் பார்க்க அழகாக இருக்குது. சரிங்களா? இங்கே என்ன பேர் வந்திருக்குன்னா கிட்டன்ற ஒரு பேர் தான் வந்திருக்கு. நேம் ஆஃப் அனிமல். நேம் ஆஃப் அனிமல். கவிதா லுக்ஸ் பியூட்டிஃபுல். இங்கே பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்க. கவிதான்றது தான் என்னது பேர். ஸோ நேம் ஆஃப் பர்சன், ஒரு ஆளுடைய பேர். கிட்டன்றது ஒரு விலங்குடைய பேர். கவிதான்றது ஒரு ஆளுடைய பேர். ஷீ இஸ் லிவிங் இன் இந்தியா. இந்தியான்றது என்னது ஒரு இடத்துடைய பேர். நம்ம நாட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? இந்தியான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ உலக மேப்பில் ஒரு இடத்துக்கு பேர் என்னது? இந்தியா. சரிங்களா? ஸோ இந்தியான்றது ஒரு இடத்துடைய பேர். ஐ ஆம் ஸ்டடியிங் ஃபார் மேக்ஸ் எக்ஸாம். என்ன எக்ஸாமு? மேக்ஸ் எக்ஸாம். சரிங்களா? மேக்ஸ்ன்றது சப்ஜெக்டுடைய பேர். சப்ஜெக்டுடைய பேர். நம்மளுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ 5 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் தான் என்னது? மேக்ஸ். கணக்கு, அதாவது நிறைய சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம மேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள். ஜான் லைக்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஜான் லைக்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஆக்சுவலாக 4வது கேள்விலையும் 5வது கேள்விலையும் பார்த்தீங்கன்னா 2 நவுன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 5வது கேள்வியில் என்ன பேர் வந்திருக்கு? ஜான் வந்திருக்கா? வெரி குட். இன்னொன்று என்ன வந்திருக்கு? பழங்கள். பேரே பாருங்கள், பழங்கள். சரிங்களா? ஸோ அந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், அதுவும் ஒரு நவுன் தான். 4வது கேள்வியில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அப்படின்றது ஒரு நவுன் தான். எக்ஸாமினேஷன் அப்படின்றது என்னது? ஒரு நவுன் தான். அந்த எக்ஸாமினேஷனை நம்ம என்ன சொல்கிறோம்? ஷார்ட்டாக எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்ன நவுன் இருக்குதுன்னு தெரியுதுங்களா? நேம் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் பர்சன்ஸ், நேம் ஆஃப் பிளேஸு, நேம் ஆஃப் சப்ஜெக்ட்டு, நேம் ஆஃப் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸ்ன்ற பேர் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னதுன்னா நவுன்ஸ். ஸோ நவுன்ஸ்னால் திரும்பவும் சொல்கிறேன், எதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோமோ அதுதான் என்னது? நவுன்ஸ். இப்போ உங்ககிட்ட சொல்கிறாங்க ஏதாவது ஒரு 5 நவுன்ஸ் இந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற நவுன்ஸ் நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எழுத முடியுமா? இப்போ எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஒரு பர்சனுடைய பேர். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ சேகர்ன்றது ஒரு பர்சனுடைய பேர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பிளேஸுடைய பேர் சொல்லியிருக்கேன். இப்போ சேலம்ன்றது எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு பக்கக்கிற பிளேஸ் வந்து சேலம். அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இப்போ என் கையில் என்ன இருக்குது? ஸ்கேல் இருக்குது. என் கையில் என்ன இருக்குது? ஸ்கேல் இருக்குது. ஸோ அது எதில் தான் ஆரம்பிக்குது? எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குது. அடுத்து 4வது என்ன சொன்னேன்? நேம் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லியிருக்கேன். 5வது நேம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கனாவே கண்டிப்பாக ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்மளால் கொடுக்க முடியும். எதுவுமே முடியலையா? உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸில் ஆரம்பிக்கிற பேர் 5, ஈயில் ஆரம்பிக்கிற பேர் 5, பியில் ஆரம்பிக்கிற பேர் 5, டியில் ஆரம்பிக்கிற பேரை ஒரு 5. சரிங்களா? எழுத முடியும் இல்லைங்களா? எழுதுங்க பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் நீங்களே பண்ணுங்கள். சரிங்களா? லாஸ்ட் எக்ஸசைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் த நவுன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே இருக்கிற நவுன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நவுன் என்ன கொடுத்துருக்காங்க? டேபிள்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டேபிள். நவுன் தான், ஒரு பொருளுடைய பேர். ஏரோப்ளான், இதுவும் ஒரு நவுன் தான், பறக்கிற ஒரு பொருளுடைய பேர். வாக், நடக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நவுனா வேர்பான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். ஒரு ஆள் செய்கிற ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நவுன் ஆகாது. ஆள் தான் நவுன். ஆள் செய்கிற ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நவுன் இல்லை. வாட்டர்ன்றது இந்த மாதிரி ஒரு லிக்யூட், அதாவது ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணிக்கு பேர் நம்ம தான் தண்ணின்னு பேர் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ வாட்டர்ன்றது பேர் தான். ரன், ஒரு ஆள் செய்கிற வேலைக்கு பேர் தான் என்னது? அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் என்னது? ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து வேர்ப் இல்லை. அடுத்து சேர்ஸ், உட்காரத்துக்கு நம்ம செய்கிற பொருளுடைய பேர் என்னது? சேர்ஸ். வாசிக்கிறதுக்கு நம்ம செஞ்ச பொருளுடைய பேர் என்னது? பியானோ. நம்ம வீட்டில் செடி கொடியில் இருக்கிற அந்த பூவுக்கு பேர் ஃப்ளார்ஸ். அந்த பூக்களுக்கு நம்ம ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைட்னிங்னா என்னது? மின்னல் மின்னது இல்லைங்களா? மின்னல் மின்னுறதுக்கு பேர் லைட்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காயின்ஸ், நம்ம கையில் சில்லற காசு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு பேர் என்னது? காயின்ஸ். பூனைக்குட்டிக்கு பேர் என்னது? கேட். நதிகளுக்கு பேர் ரிவர். நம்ம விளையாடுற இடத்துக்கு பேர் பார்க். பட் ஆனால் இங்கே பாருங்கள், சிட்டு வாண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுடைய பேரோ பொருளுடைய பேரோ இல்லை. சரிங்களா? நம்ம செய்கிற ஆக்ஷன் பேர். ஆனால் பாய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு நம்ம வச்ச பேர் பாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் டிக் பண்ணது மட்டும்தான் என்னதுன்னா நவுன்ஸ். மீதி எல்லாமே வேறு வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ டிக் பண்ணது மட்டும்தான் பெயர்கள். நம்ம யாருக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் அப்படின்றது பெயர்கள். இப்போ நம்ம கேள்விகளுக்கு போகலாம். இப்போ டிக் பண்ணதில் எது 5 இங்கே வருதுன்னு நம்ம பார்க்கலாம்.
த புக் வந்து பார்த்திங்கன்னா ஆன் த இது சொல்லி அப்படியே நம்ம சலிச்சு போயிருப்போம். புக் வாஸ் ஆன் த டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் என்னென்னா டேபிள். வி cannot live without. வி லிவ்னா வாழ்கிறது. நம்மளால் வாழ முடியாது. எது இல்லாமல் வாழ முடியாது? வாட்டர் இல்லாமல் வாழ முடியாது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு பதில் வாட்டர். மூணாவது, ராம் பிளேஸ். ராம் வந்து வாசிக்கிறான். என்ன வாசிக்கிறான்? பியானோவை வாசிக்கிறான். பியானோன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம வாசிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. சரிங்களா? ஸோ ராம் பிளேஸ் த பியானோ. மை ஃப்ரெண்ட்ஸ் கேவ் மீ சம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டால் வாட்டர் கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்லலாம், இல்லையா காயின்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன கொடுத்தாங்க? ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். யூ கேன் செலக்ட் எனிதிங். சரிங்களா? இப்போ கொஞ்சம் பூக்கள் கொடுத்தாங்க, கொஞ்சம் காயின்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். திஸ் டேஸ் இஸ் மை பெட். பெட்டுனா என்னது? செல்லப்பிராணி. மேலே இருக்கிற செல்லப்பிராணி ஒன்றே தான் வந்திருக்கு, அது கேட் மட்டும்தான். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு கேட்ன்றது பதில். திஸ் கேட் இஸ் மை பெட் அப்படின்றது பதில். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டுக்கு என்ன பதில்? டேபிள். ஃபஸ்ட்டுக்கு என்னது? டேபிள். செகண்ட் கொஸ்டினுக்கு வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு பியானோ. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸ் எழுதிக்கிறேன், ஃப்ளார்ஸ். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு கேட். சரிங்களா? பட் நம்ம எல்லா வீடியோலையும் பண்ண மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சு படிங்க. இப்போ புக்கு வந்து எங்கே இருக்குன்னு சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம டேபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி லீவ்னா வாழுதல், வித்தவுட்னா இல்லாமல். நம்ம எது இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு மீனிங் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 or 3 டைம்ஸ் கண்டிப்பாக திரும்ப பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.